அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பீஸ் கமெண்ட்ஸ் அன்பிக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். இந்த அப்டேட் என்பது போட்டோ பற்றிய செகண்ட் அப்டேட். ஃபர்ஸ்ட் அப்டேட்ல வந்து போட்டோலாம் கண்டிப்பா அனுப்புனா மட்டும்தான் இன்ஷால் நிக்கா உங்களுக்கு விரைவாக முடியும்னு பேசியிருந்தோம். அதை வச்சு பெரும்பான்மையான வாடிக்கை உறவுகள் சில போட்டோ அனுப்பியிருந்தீங்க. ஆண் பெண் உறவுகள் உங்க அத்தனை பேருக்கும் பீஸ் நிக்கா மேட்ரின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்னும் ஒரு சிலர் போட்டோ அனுப்பல. நீங்க எதனால போட்டோ அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. அதாவது பெண் வீடோ ஆண் வீடோ உங்க போட்டோவை நான் எக்காரணம் முதல்ல யூஸ்வலா பெண் வீடு இங்க ஆபீஸ்க்கு பெரும்பான்மை வாடிக்கையாளர்கள் வராங்க. யாரும் உங்க பெண்ணுடைய போட்டோவை போன் மூலியமா எடுப்பதோ இல்ல வீடியோ கால் எடுக்கிறதோ இல்ல மற்றவருக்கு யாருக்காவது போட்டோவை ஷேர் பண்றதோ இல்ல நாங்க சோசியல் தளத்துல ஷேர் பண்றதோ எதுவுமே இங்க இல்ல. ஃபர்ஸ்ட் விளங்கிருங்க. 100% உங்க பெண்ணுடைய போட்டோ செக்யூராக பாதுகாக்கப்படும். அதை நம்பி போட்டோ அனுப்புங்க. நீங்க போட்டோ அனுப்பாம விட்டால் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் நிக்கா நடக்காது. ஃபர்ஸ்ட் விளங்கிருங்க. சரியா? ரொம்ப பேர் போட்டோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு இதுவரையும் அனுப்பல. ஒரு வாரமா தள்ளி போகுது. இதனால எங்களுக்கு பல நிக்காகள் தள்ளி போறதுக்கும் நிக்கா முடியாம இருப்பதுக்கும் ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஆகவே இன்ஷா அல்லாஹ் போட்டோ அனுப்புங்க. சில உறவுகள் சொல்றாங்க, சார் பெண்ணுடைய போட்டோ நாங்க அனுப்ப மாட்டோம், யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. நல்லா கவனிங்க. ஒரு நிக்காக முடிய வேணும் அப்படின்னா ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்காம நிக்கா முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ். ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்து உடனே நிக்கா முடியாது. ஒரு 5 ஆண் வருவாங்க, பார்ப்பாங்க. இறைவன் நாட்டம்னு ஒன்று இருக்கு. யாருக்கு யார் நிக்காங்கிறது இறைவனுடைய நாட்டம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் இவ்வளவு பேசி நீ யாரும் போட்டோ அனுப்பலன்னா இந்த அக்டோபர் எண்டுன்னு பார்ப்போம். அக்டோபர் எண்டுக்குள்ள யாரெல்லாம் போட்டோ அனுப்பலையோ நவம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பாக அவங்களுடைய ஃபைல்ல இங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்துருவோம். அவங்களுக்கு எந்த வரன் சேவையும் செய்யப்பட மாட்டாது. ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.